பொறிவாயில் ஐந்தான் பொய்நீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதன் பொருள், இறைவனானவன் தன்னுடைய 5 புலங்களை அடக்கி ஆள்பவன். 5 புலங்களெல்லாம் வரக்கூடிய இச்சைகளை, ஆசைகளை அடக்கி ஆளக்கூடியவன். அது என்னவென்று உங்களுக்கே தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 உறுப்புகள், 5 புலன்கள் மூலமாக வருகின்ற உணர்வுகள், ஆசைகளை அடக்கி வாழக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை நாம் பின்பற்றி அவன் வழியில் இறை வழிபாட்டில் இடை நின்று நாமும் ஆசைகளை அடக்கி வாழ்ந்தால், நம்முடைய ஆசைகளை நாம் துறக்க வேண்டும் என்பது கூட இல்லை, ஓரளவு குறைத்து கொண்டாலும் கூட இறைவழியில் நின்றோம் என்று கேட்டால் நமக்கும் இறைவழி சேர்வதற்காகவும் நம்முடைய துன்பங்கள் நம்மை சேராது. நம்ம நீண்ட நாள் துன்பம் இல்லாமல் அமைதியான, நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம ஒழுக்க நெறியில் இருக்க வேண்டும், இறைநெறியில் இருக்க வேண்டும். இறைவனை போல நாமும் நம்முடைய புலன்களை அடக்க தெரிந்திருக்க வேண்டும். புலனடக்கம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது என்பதுதான் இதன் பொருள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.